நாங்க இப்போ இருக்கிற இடத்துல வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னோட பிளான்ட்ஸோட நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. யூசுவலா தண்ணி எப்போ ஊத்தணும்னு சொல்லுவாங்கன்னா, அந்த சாயில் வந்து ரொம்ப ட்ரையா இருந்துச்சுனா தான் நம்ம தண்ணி ஊத்தணும். அதில கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா, வாட்டரிங் வந்து அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ அத பார்த்து அதுக்கேத்த மாரி தான் நாங்க வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்தோம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லீஃப் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், என்னோட பால்கனிலேயே ஒரு மூலையில ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு. கேட்டா என் ஹஸ்பண்ட் தான் அந்த ஸ்ப்ரே பாட்டில வாங்கி வச்சாங்களாம். இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. 2 லிட்டர் பாட்டில் நல்லா வெயிட்டா, ஹெவியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இதோட மேல இருக்க நாப வந்து நம்ம அப் டவுன் பண்ணா தான் அந்த மெக்கானிசம் மூலியமா அது வொர்க் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இது வந்து 2 மோட்ல ஸ்ப்ரே பண்ணுது. ஒண்ணு வந்து ஸ்ப்ரே பண்றது, இன்னொன்னு மோட் பார்த்தீங்கன்னா, பைப்லேருந்து வாட்டர் எப்படி வரும் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நமக்கு அந்த ஃப்ரண்ட்ல இருக்க லிட்ட லூசன் அண்ட் டைட் பண்ணாலே இந்த மோடுக்கு நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இத பார்த்தோனே நான் என்னோட பிளான்ட்ஸ்க்குலாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். மெயினா லீஃப்க்கு தான் ஸ்ப்ரே பண்ணேன். எதுக்கெல்லாம் நமக்கு சாயில் வந்து மாய்ஸ்சர்டா இருக்குதோ, அதோட லீஃப்க்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணேன். மத்தபடி எந்தெந்த பிளான்ட்ஸ்க்குலாம் நல்லா வாட்டர் தேவைப்படும் அப்படின்னு இருக்குதோ, அது வந்து நான் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து வாட்டர் நல்லாவே அதுக்கு போர் பண்ணேன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து அத கன்டினியூஸா பிரஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து நல்லாவே ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஸோ அந்த மோடுமே நான் ட்ரை பண்ணி ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கேட்டா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வித் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து இந்த சீசனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ல லிங்க்ன்னு கேளுங்க. நானே உங்களுக்கு இந்த லிங்க்க ஷேர் பண்றேன். தேங்க் யூ. பாய்.